மட்டன் பிரியாணிக்கு ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வழக்கில் வந்து ஒரு 2 அலாக்கு அரிசி வந்து பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2 அலாக்கு அரிசிக்கு நீளமாக கட் பண்ண வெங்காயம் அதே அலாக்கில் அளந்து ஒரு அலாக்கு போடணும். 2 அலாக்கு அரிசினா ஒரு அலாக்கு கட் பண்ண வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 அலாக்கு வெங்காயம் அப்படின்னா 2 அலாக்கு அரிசினா ஒரு அலாக்கு வெங்காயம், அரை அலாக்கு அதில் பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு அலாக்குக்கு ஒரு 1.25 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஸோ மொத்தமாக 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம வெங்காயம் வதக்குறோம் இல்லையா, அதில் நல்ல பொன்னிறமாக வரணும் அந்த வெங்காயம். அப்போ தான் வந்துட்டு பிரியாணி வந்து நல்ல கலராக ப்ரௌனிஷாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பிரியாணி கலராக வரது கூட ட்ரிக்கு. இதில் ரொம்ப மசாலாலாம் சேர்க்க வேணாம். நான் இதுக்கு வந்து ஒரு அலாக்குக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ மொத்தமாக ஒரு 2.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அதையும் கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு வச்சு பாருங்கள். உங்களுக்கு பத்தலைன்னா தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட இதுக்கு முன்னாடியே வந்து நான் மட்டன் வந்து 1/2 கிலோ எடுத்து வேக வச்சுருக்கேன் ஒரு 5 விசில். அந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு மட்டன் வேக வச்சுருக்கேன் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 2 அலாக்கு அரிசி எடுத்துருக்கேன்னா அப்போ ஒரு அலாக்கு அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ மொத்தமாக நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி அதாவது 3 அலாக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதோட வேக வச்ச தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. நான் செய்கிற பிரியாணியில் எப்போயுமே அந்த வேஸ்ட்டு ரொம்ப எடுத்து பிளேட்டில் வைக்கிற மாதிரி வராது. நார்மலாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தண்ணி குடிச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் நல்லா கக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு. அது வந்து பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்ல தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் புழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து நல்லா தண்ணியை வடித்து விட்டுட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் அரிசி மட்டும் தெரியும். ஒரு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் அரிசி மட்டும் இந்த மாதிரி தெரியிற பதம் வரும். அப்போ வந்து பாத்திரத்தை மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு அது மேலே வெயிட் ஏதாச்சும் வச்சுருங்க. கரெக்டாக வந்து 15 மினிட்ஸ் பாருங்கள். 15 மினிட்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிடும். இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, சூப்பரான ஸ்டைலில் சுட சுட மட்டன் பிரியாணி வித் ஆனியன் ரைத்தா, பாயில்டு எக் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அரிசி உடையாமல் வந்திருக்க பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.